அப்படியே கடவுளுக்கு நாங்கள் விளக்கு கொடுத்த போறோம். ஆனா விளக்கு இல்ல. அப்ப என்ன கொடுத்தோம்? பாலை கொடுத்த போறோம். கடவுள் தெய்வம் தெய்வா தலைவா ஆசீர்வதிங்க. ஸ்ரீலங்கா நித்யானந்தா உங்க சேரல்ல படிக்குது இருக்கு. உங்க சேரல் அது மாறி வெட்டுப்பட்டு கண்டு சாப்பிட வீட்டு எனக்கு அம்மா பேச்சு அனு அனு நன்றி. எப்படிலாம் காய்க்கிறாள் உப்பு காண கொண்டு வேற அவனை கூட உப்பு காண கொண்டு பார்க்கணும். உப்பு காண இந்த கலப்படம் பெறுது உப்பு காண கொண்டு புரியுது. நாங்கள் ஆக்க அண்ணா நீங்க காய்ப்பீங்களா வீடியோ சந்தை போனா கூட கேட்கறாங்களா கேட்டோன்னே தம்பி உதவி செய்வீங்களா? நாங்க கூட தொழிலுக்கு வந்துடுறாங்க. எனக்கு நான் வெட்டு கொத்தலாம் வெட்டு கேனால ஆயிடுச்சு. சரியா திருப்பி என்ன வெட்ட சொல்ல அப்புறம் சம்பவம் ஆயிடும். யாரும் இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்து கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. நம்பியில வாங்குவீங்க மனசு கைபரா வேற செய்ய தெரியாது இல்ல செய்ய வேண்டாம். உங்களுக்காண்டி கனடா மசாலாவில இறைச்சி ஒதுக்கி தரணும் பாருங்க. இந்த பேர் வந்து பிரியாணி சங்கர் இல்ல நாசி சங்கர். முட்டை கொடுக்குறா மகள்ராஜ் அன்பு மிஸ் ஆகுது. மகள்ராஜ் தான் வாயா சொல்லி போட்டான்டா. இது பண்ண நான் என்ன செய்யறது? உண்மையான உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்? காட்டாதான் எங்க நிக்கிறான்டா மாமரத்துக்குள்ள அதே மாமரம் அதே இடத்துல நிக்கிறோம். சரியா இலங்கையில வடலியல மாமரத்துக்கு தெரியவே இங்க வா. அவன் என்ன சொல்லிட்டோம்? அவன் சொன்னான் நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னா நாங்க இன்ட்ரோ நீங்க வேலை செய்யறான்னு சொல்லி சொன்னான். அவன் நேச்சுரல் ஆக்டர். அவன் நேச்சுரல் ஆக்டர் அவன் நடிக்கிறான். அவனை தாக்கா சரியோ பிறந்தநாக்காரன் மகள்ராஜுக்கு சமைக்க போறோம். வாங்க வீடியோ போலாம். மகள்ராஜுக்கு பிறந்தநாள் வந்தது 6ஆம் தேதி வந்தது. சரியா பிறந்தநாள் பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கு அப்ப இங்க இல்ல. அதால இன்றைக்கு நாங்க வீடியோல விஷ் பண்றோம். என்ன நானும் சிவா வந்தா உனக்கு காசு போட்டு கேக் பண்ணி வெட்டினாங்க. இவர் காசு போட இல்ல. நீ கேக் ஒண்ணு தான் எனக்கு நீ வந்த பர்த்டே நான் கொழும்புல நின்றான்டா. சரியா இன்றைக்கு மகள்ராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு மகள்ராஜுக்கு ஸ்பெஷலா இன்றைக்கு நாங்கள் மகள்ராஜ் பர்த்டே சொன்னீங்களா? கேக் காசு 500 அனுப்பி விட. கேக் பண்ணாங்க. என்ன 500 கடை கேக் வாங்கி உனக்கு 500 வந்திருக்காங்க. 500 கேக் வாங்கி இருக்காங்க. எப்படி இங்க பாட்டிக்கு என்ன பாட்டி இல்ல இன்றைக்கு நாங்கள் மகள்ராஜுக்காண்டி நாங்கள் ஒரு சாப்பாடு செய்ய போறோம். என்ன சாப்பாடு சொல்லுவோம்? இது என்ன? இது அதாவது இன்னைக்கு இல்ல சொண்டு இதுக்குள்ளுக்கா வாய் அதுக்குள்ளுக்கா நாசி குகை சரி இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சாப்பாடு செய்ய தொடங்கி நாளைக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். அதான் அந்த இடத்துல நேரத்தை சொல்லணும். 9:23 அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி மேல நீங்க திரும்பி பாருங்க. 9:23 இரவு தான் சமைக்க போறோம். என்னன்னு சொன்னா பகல்ல வெயில் தாங்க முடியாத வெயில். என்ன சரியான வெயில். இப்ப என்ன ஒண்ணு தெரியலையா? நான் என்ன ஜோதிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. வார வீடியோ விடிய போற 5 மணிக்கு உங்களை கோல் அடிச்சு கூப்பிடுவாங்க. நான் 12 மணி கிளம்பி அப்படியே அந்த 8 மணிக்கு வீடு எடுத்து முடிக்க போறேன். அதுக்கப்புறம் வீட்டு ரெஸ்ட். அதான் இந்த ஒக்க அமைஞ்சு வருது. அப்ப இரவு கொஞ்சம் சமைப்போம் சொல்லி வந்து நாங்கள் சரி நாங்கள் இன்றைக்கு நாசி சரியா நாசி சமைக்க போறோம். அடிச்சா நீ செத்துருவேன்னா திருப்பி நல்ல அபிப்பிராயம் இருக்கு தெரியும். நீங்க வந்து வாழ்த்து வாயால கூடாது.
அது ஏதோ ஒன்று தன்வாயில கடுமன்றேன். நான் சொன்ன வரைக்கும் இன்றோட சிம்ல முடிப்போம் 3 நிமிஷமா காய்க்கிறீங்க. அவன் என்ன நீ என்ன சொன்னீ அப்போதே வாங்க சாப்பிடுவோம் நீ பாட்டு அட என்ன சாப்பிட போறோம் என்ன செய்ய போறோம் சொல்லு. சரியா நான் சிக்கன் இறால் போட்டு நாசி செய்ய போறோம். மிக்ஸ் இல்ல ஏன்னா சீ ஃபுட்ல நாங்க எல்லாம் வேண்ட பண்ணியா போயிட்டு சரியா 2 படியா. அப்ப இறாலும் சிக்கனும் இருக்கா வச்சா நாசி செய்ய போறோம். வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு நான் சிக்கன் இறால் நாசி. ஓ அப்படி சிக்கன் இறால் நாசி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க போ வீடியோ தான் இதுக்கெல்லாம் வீடியோ இஞ்சடா நீங்க அங்க வர எப்படிலாம் கதைக்கிறான் மகராஜ். உண்மை முகங்கள் வீடியோல தெரியும். என்ன சம்பவம் 3 பேரும் நாங்கள் அவன் நகன் என்ன போய் அதை கழுவ சொன்னாங்க. என்னடா இவங்க அடிக்கிறத என்ன பண்ணி சொல்றாங்க. உண்மையான சம்பவம் குற்றவாளிய கதைக்க விடு. வீடியோ ரெக்கார்ட்ல போயில அப்ப என்ன கதைக்கிறாங்க. நான் 12 மணிக்கு அடுத்து பண்ண தெரியும் உமக்கு அடிச்சு எடுக்கிறேன் 2 நாளோட வந்து சொல்லுவாங்க அடுத்த மரியா இருக்காதாம் தான் கண்டன வருது நீ போன சொன்னீங்க முதல்ல ஆல் வீஸ் பண்ணணும். இல்ல கண்டீங்க அட உருக்கு எத்தனை ஊரியோடா உதட்டுல என்ன காயம்படு இது என்னது. அடே அது திடீர்னு நித்திர கலஞ்சிரும்பி அடிபட்டுடா. வாங்கல அடிபட்டது வாங்கல எந்த பள்ளி தான் அடிச்சு இந்த அதுல இப்படி வாங்க இப்படி எலும்ப அந்த வாங்க இப்படி அப்ப வாங்குக்கு போய் அடிச்சிருக்க நீ வாங்க அடிக்கிற வாங்குக்கு போய் அடிச்சிருக்க நீ. நான் தான் அடிச்சேன் வாங்க. அரே என்ன கிஃப்ட் அடிச்சு எனக்கு இப்படி என்ன அடி வாங்கின வாங்க ஜோதிப்பேன் வாழ்த்துக்கள பக்கத்துல ஓடுற வேறங்க. இப்ப நாங்கள் பயந்து போன நான் போனது பொழுதுதாக வெங்காயம் வெங்காயம் போயிட்டோம். அடே உன்ன வெங்காயமாடா வெங்காயம் மட்டும் வந்துருக்கியா அட வெங்காயம் மட்டும் வந்து விடல. நானும் மகன் எங்க கடை போனாங்க சரியா. கடை போய் இந்த சாமான் மெனக்கடைகள் போனாங்க. போயிட்டு பலசர கடை இது இல்ல. அப்ப கேட்டு இங்க வேண்டாம் சொல்லி கேட்க சந்தைக்கு போகணும். சங்கால சந்தைக்குள்ள இரவு 8 மணிக்கு அங்க போனா எல்லாம் விற்கிறாங்க. இரவு மெனக்கடை சந்தை இரவும் இருக்கு அங்க சங்கானையோ ஒரு 2 வியாபாரி மேல வச்சிருக்கீங்க சரியா. கேட்ட எத்தனை முடிக்கணும் 9 மணிக்கு சொன்னார். சரியானுட்டு இப்ப நாங்க பச்சை அவன் சொல்லி கேட்டேன் 50 சொல்லி கேட்டேன் கேட்டா இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளவு தூக்கி தந்து போட்டு போட்டுட்டேன். 50 தந்தாங்க கணக்கு வேணும் சொல்ல இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி போட்டுட்டேன். போட்டு 30 சொன்னேன். 30 போடுறது மிஞ்சி போச்சு மிஞ்சியல மிஞ்சியலவே மாத்தி போட்டாங்க. கிலோ 50 ரூபாய் சந்தைக்கு பச்சை மிளகாய் கிலோ 30 யோசிக்கிறார். என்னோட பணம் தாரார் கடைசி நன்றி நன்றி என்ன அவன் யோசிச்சிருவான் பேக்குஞ்சு விளையாண்டு ஒரு காலத்துல 800 ரூபாய் 1100 ரூபாய் வித்தவங்க 1600 ரூபாய் இருந்தது. அதான் பிடிக்கடா அப்படிங்கம்மா வீசிங் 94 வயசு இதுடா 30 ரூபா. இது இது எடுத்து போட்டு தர 30 ரூபா. ஏன் திருப்ப அதே பாடா இது தேவரத்தை பாடுற கொடுத்தோண்டா கொடுக்க சரி வேணா 10 ரூபா வச்சு அவன் தரா கூட தரான் நாங்க விட்டுட்டு வந்து. ஆனா புறாதான் தெரியும் இவ்வளவு சொல்லிதான் எங்களுக்கு சம்பவம் தெரியும். 30 ரூபா பரவாயில்ல தாங்க. கத்திய கொண்டா கத்தியா கத்தியில கவர்னா முதுகலுக்கு இருப்பட்டாலும் கரல் பிடிச்ச உனக்கு கரல் பிடிச்ச கத்தி தான் தரணும். எப்படி தகரராஜ் கத்தி வச்சு வந்து கேட்க பயப்படுறேன். யூடியூப்ல கொஞ்சம் விதிகள் கூடி கொண்டு வருது. கத்திகள் காட்டக்கூடாது கத்தி காட்டி கொண்டு தெரியாது வேறங்க சவாரி மாடு காட்டல நீ கத்தி காட்டுவோம் நாங்க சவாரி மாடு காட்டல அது அடிக்கிறது. நானே ஏற்கனவே போட்டு தானே வந்தேன். எனக்கு அதுக்கு எடுத்து போடுறேன் இல்லாட்டி போட்டுருவாங்க நாங்க. இந்த மால்ராஜ் ஏண்ட இந்த எருவ மாட்டை காட்டக்க சவாரி மாடு காட்டக்கூடாது. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன்.
அடே நாங்கடா எனக்கு தெரியும் என்ன சொல்லுவாரா போவாங்க அங்க நீ வா நான் சொன்னா நீ இங்க வராது அங்க போகணும் அப்போ நாங்க ஒண்ணு வாண்டு உப்பு மாதிரி எடுத்தாங்க நம்மளே அதுதான்டா அவன் சிவா சொன்னான அவன் அடிக்காதே அடிச்சனே அவனுக்கு இப்ப இஞ்சால எங்க கொண்டு போறேன் கழுவா கொண்டு வரேன்டா இறைச்சி இருக்கு ரால் உடைச்சாச்சு அங்க அடைச்சாச்சு உப்பு மஞ்சள் கொடுக்குறேன் மாமா கேட்டுங்க மாமா எல்லாரும் வேலை செய்யறோம்டா நீ என்ன செய்யப்பட சொல்லு இந்த கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு செய்யா நீ மாமா கொஞ்ச நேரம் மனசா என்ன செய்யாத இப்படி சொன்னேன் அடிப்பேன் உனக்கு இல்ல நீ இப்ப சொன்னீங்கல்ல நீ இப்ப முதல்ல உங்களை கலாய்க்கிறான் ஆனா நாங்க 3 பேர் சேர்ந்து கலாய்க்கிறதால அவன் தான் தெரியுது இப்ப என்ன சொன்னாலும் தம்பி கமெண்ட்ஸ பாத்துக்காத என்ன சொல்றாரு எங்களுக்கு அவன் வேலை செய்யறாரு இப்ப சொல்லி சொல்றதுக்காக வேலை செய்யறான் அவன் சொன்னான் உப்பு மஞ்சள் எடுத்துன்னு வாடா நான் என்ன செய்யணும் உப்பு மஞ்சள் எடுத்துன்னு வா சரி கேமரா கொண்டா போ ஓடு நினைச்சான் ஏன் சும்மா நிக்கிற வேலை செய் பாவம் தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய அழுகுறான் வேலை செய்யறா வந்தது கட் பண்ணுங்க சினிமாட்டிக் ஜனுஸ் இல்லாத குறைய எப்படி தீர்க்கிறது வேற ரியாக்ட் விட்டாயோ நீ வீடியோ பார்த்துட்டு யோசிக்கணும் என்னடா எப்படி என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அது நான் ரெஸ்லிங் பாக்க சரியா கேட்டவா அப்படி மெல்லிசா விட்டு வச்சிருக்கேன் கணக்குடா ரெஸ்லிங்ல எப்படி சொல்ல எடுப்பாங்க சிவா இந்த சிங்கிள் எப்படி அடிப்பாங்க உனக்கு அடிச்சு காட்டு இப்படி தானே ஏன்டா அடிக்கிறீங்க ஏன்டா நடிக்கிறீங்க நான் பார்த்தேன் எப்படி எடுத்தீங்க நான் பேர் எப்போ பிக்ஸ் பிரேம்ல எப்படி எடுக்கிறேன் பாரு அழகான ஆறாது நாட்டு குளுக்காத குளங்குவான் சரசாந்தா தனுசாந்தான் வேறு செஃப் பண்ண இவ்வளவு உப்பு போட்டு கொஞ்சம் குறைச்சி போடு சிவா நக்கல இந்த உப்பா இது என்ன போடு என்னது போட போற அப்போ குழச்சி போட்டான் குழ நான் சொன்னான் கேமரா நான் தான் வச்சு அவன் குலைக்க இல்லை சொன்ன போய் அதோட போய் இந்த குலை எங்க அது போட்டுது அது இங்க நிக்குது அது இங்க நிக்குது அது என்ன சங்க செய்யறது பிடிச்சுவோம் சரியா கேமரா கொண்டாவா சொல்லி போட்டா வீடியோல கேமரா கிட்ட கொண்டாண்டு வரல அப்பே காதல செய்யலாம் ஏன்டா ஒரு பழக்கம் இது சுத்தமான குடல் எடுத்தரால் உடல் எடுத்துனீங்க அட்டுமந்த குடல் இந்த ராளுக்கு தேடி பிடிச்சு குடல் எடுத்தனாண்டா ரால் பாவம் என்னடே ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொண்டிருக்க பாவம் தெரியல குடல் எடுக்கதான பாவம் இருக்கனே அடே கொண்டால் பாவம் திண்டால் போச்சுடா அவன் வெங்காயம் வெட்டுறதே அதை பிரிச்சு சொல்றேன் டைமிங் விட்டு தெரியும் அது வரேன் ஏதோ சிவாண்ட வீடியோல சத்தியம் பண்ணீங்கடா என்னடா கதைக்க மாட்டேன் நாங்க கதைக்க மாட்டோம் இல்ல அடுத்து இல்ல அடுத்த வீடியோக்கு வருவாரு அப்ப நான் பாரு நான் எல்லாம் பார்க்க விதி ஏய் இவன் என்ன செய்யறான்டா ஏன் பிரச்சனை விட்டு அப்போ ராசிக்கு வெங்காயம் பூரா செய்யக்கூடாது அப்ப கண்ண முடிக்கட்டு காமெடி ஓட்டச்சிரட்டை கொண்டா தண்ணி விட்டு சாப்பிடுறேன் ஓட்டத்திரட்டைக்க தண்ணியை விட்டு சாப்பிடுறேன் ஓட்டை விட்டுச்சா இங்க வேறண்டே ஓட்ட சிரட்டை வேணும் ஏன் சொண்டில் என்ன நடந்தது உங்க அம்மா சொன்னாங்க அப்போ தெரியாது ஒரு கமெண்ட் வந்திருக்காடே ஹாப்பி பர்த்டே ராக்ஸ்டார் அமல்ராஜ் இந்த கொமெண்ட பத்தி சொன்னோம் திருப்பி சொல்றேன் வீடியோல இப்ப வீடியோக்காக சொல்றான்டா அடே ராக்ஸ்டார் அமல்ராஜ் இவனோட பேர் மகன்ராஜ் தானே அமர்ராஜோ அது மகராஜ பாக்க அந்த அமலாபால் மாதிரி இருக்கு நேச்சுரல் ஆக்டர் ஆடா நேச்சுரல் ஆக்டர் அமலாபால் மாதிரி இருக்கான் நேச்சுரல் ஆக்டர் ஆனா நீ கமெண்ட் ஆக்டர்டா நேச்சுரல் ஆக்டர் நீ கமெண்ட் ஆக்டர் கமெண்ட் இல்ல கமெண்ட் ஆக்டர் கமெண்ட் ஆக்டர் தான் உண்மை அது உண்மை கதை நான் சொன்னா கேமரா கிடக்குறேன் கேமரா எல்லாம் போன்
ஏன்டா அப்படி மற்றவண்ட காமெடியை கடன் வாங்கி அடிக்கிறேன் உனக்கு நீ தான் நான் சொன்ன சொந்தமா யோசிக்கிறேன் தனுஷான் சொன்ன வேண்டாம். அதான் அதான் தனுஷான் வந்து காமெடி சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த காமெடியை. ஓமா. சரியா இப்படி கேட்டு சொல்லு நீ என்றாலும் அனுமதி பெற்று அவன் பிறகு கொப்பி வச்சிருச்சான் கேக்குறான். அவன் பிறகு கொப்பி வச்சிருச்சானா என்ன செய்வா நீ ஸ்டேஷனுக்கு தான் போகணும் என்ன உங்க ரசிகர்களுக்கு நான் வேண்டுகோளுக்கு நாங்க படாங்களே. ஏழாம காமெடி ஏழாம இது எப்படி இருக்கு ஏழாம காமெடி சொல்ல போறேன். ஒரே வேலை செய்து ஏழாம கிடக்குறா ஏழாம கிடக்குறா காமெடி அடிக்க போறேன். ஒரு ஆமதான் நீ ஆறு ஆமையை வச்சுக்கொண்டு ஏண்டா ஏழாம வச்சிருக்க என்ன சொல்ல சொன்னாங்க இது ஒரு காமெடிய கொண்டா உள்குத்து அடிக்கிறோம். தானே போடணும் அந்த காமெடி இது கிரியேட்டிவ் அதுக்கு சொன்னா கேபி வைக்கி ட்ரை பண்ணலாம் நீ வேற என்னதுக்கு? கேபி வைச்சானே ஒரே காமெடி வச்சு இழுக்க அவன் ரெண்டுக்கு போட அஞ்சலுமே. இல்ல நீ குக் டேய் இவன் நம்ம வெட்லேன்னு பட்டி முடிக்கிறியாடா நீ இல்லடா. அடே குக் வித் கோமாளி போடாம கொடு டேய் நீ. அப்ப சமையலுக்கு உனக்கு ஏத்த மாதிரி தான் வேணும்டா. நான் வீட்டு தான் போகணும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு எங்க போறோம்னு தெரியும் தானே நாங்க ஒரு இவ்வளவு சாப்பிட்டு இப்படி செய்யறேன். எந்த சிவா இவன் சாப்பாடு சாப்பிட்டு எங்க போவோம் நாங்க ரால்பியன் அடுத்த நாள் வச்சு சாப்பிட செமையா இருந்தா அப்ப அந்த சாப்பிடு இந்த நோட்டி தான் இருக்கு. அந்த சாப்பிடு செமையா இருந்தா மக்களே சொல்லு சொல்லு இப்ப நீ என்ன நோண்டியா கொண்டு போன இடத்துக்கு ஓ அங்க என்ன கேட்ட நீ சொல்லு உண்மை சொல்லு. இல்லடா அதான்டா அவன் அது ஒரு விசித்திரமான விஷயமா சொல்றேக்க தெரியலையா அவனுக்கு சிவா இந்த உலக இலங்கை வரலாற்றுல உண்டு சாப்பாடு என்னடா ஏற்கனவே இது ஸ்ரீண்ட அம்மா வட்டி வச்ச சிக்கன் சரியா அதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்ப மசாலா போட போறோம் உப்பு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு ஒன்று தண்ணி போறது. இது கனடா மசாலா இல்ல இல்ல இங்க ஒண்ணு தான் காணுது. என்னடா என்ன சரியா உப்பு விட்டு வந்துட்டியே நான் சொன்னா உப்பு இல்ல பண்ண உப்பே இல்லையாண்டு எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கான நான் வீட்டுக்கு நாங்க தயாரிச்சது குடும்பமா இந்த குடும்பம் என்னடா என்ன ரெண்டு மசாலா இத போட போறோம் உருட்டிய மசாலா சங்கரர் சிவா வளமையா விட்டுறோம். சங்கர் மசாலா பேர் தெரியாது அப்ப அதுக்கு பேர் சங்கர் சீமந்து தெரியும். உப்பு கொஞ்சம் 5xல வச்சுக்க வேண்டாம் அவன் சொல்றான் நீ வாரு சரி என்ன நம்பிக்கை இல்லையா அவனுக்கு இல்ல நம்பிக்கை கிடையாது. அவன் பாவடா. ரெக்கார்ட் கொடுத்துட்டியோ தேங்காய் அடே தேனி அப்ப இது சீனி தேனி கசி தேனி சீனி தனிமிளகா தூளோ போடு பிரெட் எல்லாமே இருக்கு. நீ எடு. ஏய் இப்படியே சாப்பிடுறடா பொறு குளடா குளச்சு கறி வச்சு சாப்பிடுறோம் அதான்டா ரெடி இந்த டேய் சரி, எடுத்து நீ அடே அடே சிவா அடே ஆறு அடே அடே ஊத்த வாலியா அடே மேரே ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் கூட வேண்டாம். சரி இனமென பிரிந்தது போதும் மானமென பிரிந்தது போதும் பூனை ஒன்றே கலைப்பட கூட இல்ல பாரு. களையை போட்டு கொடுக்க மாட்டான் களையை போட்டு வாய் கேட்பான் வாசனை அப்படி வாசம் அடிக்குது. இந்த இடத்துல யாரு அந்த மேகி சூப் கட்டி மாதிரி இல்ல வாசம் இல்ல அது இல்ல. இது இந்த இடத்துல யாரு நன்றி சொல்லணும்னு சொன்னா இந்த கனடா மசாலா தான் தரங்களுக்கு. நான் பாத்து எடுத்தோடனே கேட்ட கனடா மசாலா ஒண்ணு அப்ப உருட்டி நானே அதுலயே உருட்டிட்டான் பாத்தியோ குடும்பமா சேர்ந்து செய்த மசாலா நான் உருட்டு மசாலான்றது விளக்கம் இல்ல அந்த நேரங்களுக்கு மசாலா வந்து அதை எப்படி பாவிக்கணும் பாருங்க அண்ணா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடே கரெக்ட் கண்ணு குளிச்சு சரியோ 10x ஆச்சு 10x ஆச்சு என்னடா முன்னாடி பூனோட இருக்கு அந்த நீங்க எப்படி சினிமாட்டிக் தனுசுல இருந்து சினிமாட்டிக் ராஜ் ஆகுது என்ன ராஜ் வீடியோ ஒழுங்கா வராட்டி எல்லாம் காட்டும் உனக்கு. டேய் நிழல் உங்க நிழல் அடிச்சு குழாவி போட்டான்டா இந்த வீடியோ பிளானிங் உன சொன்னா குடுக்காத அடே பச்சையா சாப்பிட கூடாது ஒரு எது உடம்புக்கு நல்ல அப்ப எனக்கு நல்லா இருக்கிறான் கண்டுபிடிக்கிறேன் என்ன அடே கரெக்டாக அப்படியே வரலையா வரணுமா மட்டும் அப்படி இருக்கு அப்படி சொல்கிறவங்களோ உண்டா காமெடி யோசிக்கிறேன் நான் இல்லை இல்லை உண்மை அப்படி சொல்கிறவங்க அரிசி எடுத்து சொன்னீங்களா இந்த அரிசி எடுக்க வந்து பேக்க திறந்துட்டா அதுக்குள்ளடா நல்ல நண்பன் ஏன் வாங்கினி சொல்லு ஏன்னு சொல்லு அது வீட்டு அம்மா கிட்ட அவன் கொடுக்க வாங்கிக்கணும் என்னடா எல்லாம் லைன்ல நிக்கிறீங்க ஏனிமாய் சின்ன வயசுல பாக்கெட் பெருசா கிடந்தது கலக்கணம் இருந்தது
இப்ப கொஞ்சம் நான் சின்ன வயசுல சாப்பிடுறேன்டா அது மகளே இது 20-30 ரூபா 20 ரூபா தெரியாது கொஞ்சம் வா காட்டுறேன் வீடியோ பாரு நீ வீடியோல வேற மால்ராஜ் நாக்கு என்ன ஒரு பேக் கேட்ட பிச்சையா போடுற நீ பிச்சையா பங்கிட்டு தாரன் அவன் தான் முழு பேக்கேஜ் ஆகுறேன் இந்த நான் உனக்கு பங்கிட்டு தாரேன் கண்டு வச்சிருக்கேன் தருவோம் நல்லபடியா சரி தந்தப்ப இந்த இதுக்குள்ள அந்த பிளம்ஸ் இருக்கு இந்த பாதி அந்த மெட்டாக்களை கொடுத்து சாப்பிடணும்டா அடாத செய்வார் படாத படுவார் சும்மா சொன்னாங்க என்ன முன்னாடி இது ஒரு தண்ணி டேஸ்ட் இன்னும் சாப்பிட பொப்பிட் தெரியுமா பொப்பிட் உள்ளுக்க பிஸ்கட் வரும் என்ன பிளம்ஸ் மாதிரி பிளம்ஸ் தான் அதுக்குள்ள கண்டோஸ்க்குள்ள பிளம்ஸ் வரும் இதையும் திருப்பி யூஸ் பண்ணி பாருங்க நான் கண்டோஸ் சாப்பிடுறதுனால சின்னல இருந்து அதால எனக்கு தெரியாது அண்டை யார சொன்னீங்க வெள்ளால இப்பதான் தெரியாது அண்டை சொன்னா சரி எனக்கு வெள்ளால உங்களுக்கு கண்டோஸ் கொண்டு மகராஜ் கொடுங்க இனி தர மாட்டேன் அவன் சாப்பிடல கண்டோஸ் என்ன கேளுங்க உனக்கு தெரியுமா நான் அண்டை கண்டோஸ் சாப்பிட வீட்டு எனக்கு அம்மா பேச்சு குடி மாடு மாதிரி வளர்ந்து கொண்டு போறா என்ன சொல்லுங்க குடிகாரனை கூட திருத்தலா மூலமா திருத்தலான்னு கண்டோஸ் ஒரு பார் கண்டோஸ் சாப்பிடுறான்டா ஃபுல்லா சாப்பிட்டு பார் கண்டோஸ் ஒரு பீஸா ஒரு நாள் சாப்பிட பரவாயில்லை நம்ம பேசிக்க மாட்டோம் அந்த பார் கேண்டோஸ்டா அந்த ஒரு பெரிய கேண்டோஸ் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடுறாங்க நீ மட்டும் சாப்பிடவே அனுபவத்துக்காக சாப்பிடுறான்டா கொஞ்சம் வா உனக்கு கரெக்ட் பார் அடே அடே செய்யாதுங்க கொண்டா நண்பன் இந்தா நடிப்பா அடே வெயிட்டா இருக்கு எப்படா நீ வந்து நீ என்ன மாதிரி மாதிரி பர்த்டேக்கு எத்தனை விஷ் பண்ணுவேன் சொல்லுங்க அதே சரியில்லை அட இல்லாதல கதையை கேட்கல அப்படி உருட்டி விடுறீங்க நாங்க சொன்ன உண்மை நாங்க போய் என்ன பிரிஞ்சு பாக்குறாங்க தனுசு அந்த நம்ம என்ன சொன்னவா இல்ல இல்ல போய் சொல்லாம ஏன் கூப்பிட சொன்னா நெருப்பட்டி இல்லையா அவடா நீ நெருப்பு ராஜன் சொல்ற நீங்க வா என்ன கோவம் பெறல அதாவது இன்னும் பெறல இவனும் நனைஞ்சு போயிருக்கான் நான் கோவம் பெற போகுது என்னடா நீ சொல்ல அவ செய்துட்டா அந்த விலை இருக்குடா உங்களுக்கு அலையோ ஃபுல்லா விடதுல கொஞ்சம் மட்டும் பாப்போம் கொஞ்சம் வேலையை செய்யண்டா ஏன்டா போன நோன்றேன் கொஞ்சம் பிஸி என்ன பிஸி லவரை மெசேஜ் பண்றீங்க நாங்க ஐயோ அடே இப்ப அவன் சொல்லி போட்டு போன வேண்டாம் அப்ப செய்யறியா கொஞ்சம் சமயம் தெரியான்னு சொன்னா தெரியான்னு சொன்னா வேற வேற வருவாங்க அணுவின்றி அணுவின்றி அவனின்றி அனு 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 அனுராஜ் அனு 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 வாய் தடுமாறி அனு வாசுராஜ் அனு இருந்தாலும் பரவாயில்ல அனு ஷார்ட் நேம் இல்லாட்டி ஃபுல் நேம் ஆனா அனு வித் மகள்ராஜ் வித்லடா வெட்ஸா சொல்லிக்க போய் சொன்னா கொஞ்சம் ஒழுங்கா சொல்லணும் நீ வாய கொடுத்து மாட்டி அனு லவ் என்ன பூவ வருதுடா அட நானும் ஏதோ வெறுதா இருக்க மாட்டேன் இப்ப 1/2 கிலோ கூட ரால் இருக்கு அத போட்டு பொரிச்சிருக்கு அப்புறம் இப்ப ஓடு அது பொரியல மெல்லா கிட்ட வச்சு மெல்லா போதும் ரெண்டு வரைக்கும் இருக்கு பழகப்பட்டு எத்தனை சொல்லி தரேன் நான் வாய் மூடி கொண்டு வாய் கல்லி போட்டுருவேன் ஓகே அப்படியே விடுவாங்க நன்றி என்ன இது ராலோண்டு பொரியலா கஷ்டப்பட்டு அத பாப்ப மாண்டி இல்ல கஞ்சியோ என்ன இது இது மோர் இந்த பங்கடு குடிக்கிட்டு அட அதுக்கு தண்ணி காணாண்டு தண்ணி கிடந்த வாக்கு ரைத்தாவா மஜிக் பாத்து ரைத்தாவா இதான் மாத்திட்டேன் இது நான் குடிச்சு மகன் குடிக்க மாட்டான் மோர்னா கிடந்து உப்பு கொஞ்சம் ஓடி அதான் உப்பு மோர்ன்றது உப்பு குடி போய் வாரங்க
மால்ராஜ் நண்பன் அவன் குடிக்கல இது உன்னை கொண்டு தெரிஞ்சு ஒழிவெடுக்கான் மாதிரியும் அண்ணாந்தோடி அண்ணாந்தோடி எல்லாம் வாய வச்சு குடிக்கிறானுங்க. ஏன்டா அப்படி அதேண்டா பொண்ணுறமா இருக்குதுடா. அதுக்கு பவுன் போட்டுனா எல்லாரும் மண்ணுறமா கிடையாது. பவுன் போட்டுனாங்கடா அதுக்கு பவுனம் ஏன் பவுன் எடுக்கிறீங்க நீங்க ஏதோ செஞ்சு போட்டோம். அட எஞ்சிட்டா நான் அங்க அடுக்கி வச்சது இந்த முத்தத்துல பரவி போட்டு போறான். அடே எடுத்து வைக்கிறா அடே ப்ளீஸ். அடே அங்க பேர் கரையா ஒதுக்கி வச்சது எஞ்சல் எடுத்து போட்டுட்டு வரான்னு. ஓ சாமியார குந்தி இருக்கு நீ போய் அது இருக்க கூடாது சரிச்சு விட்டுட்டா. ஏன்டா வெக்கல போட்டுற என்ன மாதிரி இருக்கிறாடே எனக்கு. என்ன சொல்லு மாமா எனக்கு நீ பைக்கோல் பட்ட எருமமா இருக்கதா நான் பைக்கோல் பட்ட நேமா இருக்கு ரங்கின மாதிரி இருக்காண்டா இப்ப உருவா கேளியா உருவாக்கே நான் பெருமை மாட்டு தான் பண்ண உன்னே இல்ல சரி பாவம் எரும மாடு எரும மாடு என்ன மன்னிச்சு இந்த உருவத்தை நாக்கு உன்னோட ஒப்பிட்டு பாவம் அது கவலைப்படு. உப்பு காண கொண்டு வேற அவனை கூட உப்பு காண கொண்டு வாக்கணும். உப்பு காணாது வர இந்த கலப்படம் பெறுது டேஸ்ட் பண்ணுது உப்பு காண மாட்டோம். லைட்டுக்கு வா பாக்கல என்ன குங்குமம் போட்டு அப்படியே கட் பண்ணி விட மோப்பம் பிடிக்கிறேன். அதனாலப்பா இப்போ அந்த இது வைத்தியங்கள் செய்யலாம் போலடா. என்ன அந்த வயலஸ் வைத்தியங்கள் இதுல இந்த மோதிர விரலையும் பெருவிரலையும் வச்சு போய் தேய்ச்சா தெரியும். என்ன நீ முன்னுறதுக்கான சகல அறிகுறியும் முகத்துல இருக்குது. நல்லவனும் நல்ல நடக்கும். இந்த வசனங்களே அந்நியாயத்துக்கு வார வசனங்களும் ஆளும் புரியுது தலை டக்குன்னு 10 மேஞ்சல் ஆகும். அவ்வளவு வறண்டு போய் கிடாக்கு என்ன வைக்கிறடா மண்டே பரட்டை அடிச்சு போய் கிடாக்கு. பரட்டோட தனுஷ் மாதிரி என்ன வைக்காட்டும் தலைவேண்டா அப்படிதானே அழகான இந்த வெக்கைக்கு ஒதுக்கத்து நான் பூச்சியல் கூடு கட்டி நிக்குது. நண்பனுக்கு நன்மை உதவி செய்வான் உனக்கு என்ன எழுத்தென்பர் மிச்சம் இப்போ ஒருத்தர சுறுசுறுப்பு வரும் பாரு. வாசம் அடே சீ ஃபுட்ல பிடிச்சது என்ன சொல்லுவா அப்போ சீ ஃபுட் ரால் பொரிக்க ரால் கனவா பொரிக்க கனவே ஒண்ணுக்கும் ஒரு வாரம் இல்ல கனவா விட அந்த ரால் பொரியிலான தப்பா டேஸ்ட் என்ன கனவா வெடிக்கும் இல்ல பக்கத்துல நிக்க மாட்டாரு. இந்த கை வச்சிருக்கேன் போடே. அடுத்தது இந்த இறைச்சி காட்ட கிட்ட கொண்டு வந்து இறைச்சி மசாலா போட்டு வச்சு ஊற வச்சு இறைச்சி போடு வெள்ளா போடு. நீ தானே போடணும். நீ எப்படி வெள்ளா சரிக்கா வெள்ளா அப்படா விடலாமா போடு போடு ஒரே போடு படிப்போம். இது பாருங்க சட்டிக்குல இருந்து பார்த்தா அப்படி இருக்கும். அந்த வியூ பார்க்க போறியா மாசாலே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. நீ ஒரு நாள் என்ன கலாய்ச்ச வேற அது உனக்கு இப்ப இறைவன் சொல்றேன் குத்தியில இருக்கிற அதான் குத்திய நிமித்தி வச்சுட்டு இருக்கிறான். நானாச்சும் போற சரிச்சு வச்சிட்டு இருந்தேன். நீ வேற நிமித்தி வச்சுட்டு இருக்கிற என்ன இல்ல உள்ள அழகுல நான் கட் பண்ண மாட்டேன் வீடியோ சரியோ போறாரு. நான் டேஸ்ட் பார்க்க போறேன். ரால் டேஸ்ட் பாக்குறேன். ஓகே நான் மட்டும் பெருசு எடுக்க கொள்ளுவேன் வேற பாக்க சின்ன அங்க இருக்கும். ரெண்டா பி உனக்கு நல்லா இருக்கு. நல்லா வெந்திருக்கேன். சின்ராசு வந்து விரையில பாண்ட அவன் எல்லாம் அங்க குடும்பம் கிடையாது. சும்மா இருக்கிறான் அவனுக்கு சொன்ன லைட்டுக்கே சும்மா இருக்கிறான். ப்ரோ உங்களோட ஃபோக்கஸ் பிரச்சனை இருக்கா? இங்க லுக் அட் தட். அப்டேட் பண்ணு போன. இப்பதான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. எழும்பி வா. நீ அன்பா தந்தா வாங்குவேன். அன்பா எழும்பி வா வா. நீ பஞ்சியை பார்க்க எழும்பி சரி இருந்து அந்த ஈவோ விட்டு எழும்பி வா. திருப்பி இருக்க விட மாட்டீங்க நீங்க. அட ஏஞ்சலோ அவன் எழும்பாமே இருக்கிறான். ஏஞ்சலோ அவன் எழும்பாமே இருக்கிறான். ஏறிட்டு குத்தி விடுவதில்ல. சொல்ற குத்தி ஏறிட்டுதோ இல்லாட்டி குத்தி ஏறிட்டோ என்ன செய்யலாம் இதுக்கு? தமிழ் தமிழ் சிலோட ஏண்டா சோடா குடிச்சிடலாங்க கடையை தின்னுட்டு வாங்க.
டி 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 சாட் பிஜிஎம் டி 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 டி. அவன கஷ்டப்பட்டவனே. இல்ல இப்ப வீடியோ கூட அவளை கேக்குறாங்க. என்ன எடுத்தோனே அண்ணா உதவி செய்வீங்களோண்டு சத்தியமா கேக்குறீங்கடா. இடங்கள்ல நாங்க ஆக்க கண்டே அண்ணா நீங்க கதைப்பீங்களா வீடியோ சந்தை போனா கூட கேக்குறாங்கல. கேட்டோனே தம்பி உதவி செய்வீங்களோண்டு. நாங்க உங்க தொழிலுக்கு வந்தாங்க. என்னடா பச்சை விட்டு வா. எனக்கு நான் வெட்டு கொத்தலாம் வெட்டு கேனால ஆயிடுச்சு சரியா திருப்பி என்ன வெட்ட சொல்ல அதே பிறகு சம்பவம் ஆயிடும். யாரும் இந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்து கொண்டு இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க. மம்பட்டி எடுத்து மண்ணை வெட்டுறது கூடால எடுத்து கொத்துறது. உன்னே அந்த இரவுல தேடி கொண்டு திரிகிறாங்களா? அப்படி பயந்துட்ட மாதிரி டிபார்ட்மெண்ட் தோட்டம் செய்யறடா டிபார்ட்மெண்ட் சொன்ன ஒரு வசனம் சொன்னோனே பயப்படுறான். பயம் பண்றதுன்ற பரம்பரைக்கே கிடையாதுடா. அவனுக்கு இருக்குல்ல அது. அப்ப விளங்க நானு. அடே சிவா உண்டே குடிச்சு முடிச்சிட்டாடா. உண்டே குடிச்சு முடிச்சிட்டான். அவனே குடிச்சு முடிச்சிட்டா. எதுடா குடிக்க இதுல இந்த வெள்ளையா கிடக்குல சத்தியா மீசை இல்ல அரும்புல அரும்புல துடைக்கிறான் பாத்தீங்க. இவன் தான்டா குடி குடி என்ன பிறகு பாரு அப்ப ஏன் சொன்னீங்க குடிக்கிறேன் கறி வேலை குடிக்க முடியாது. பச்சை மிளகா வேண்டாம் கழுவி போட்டு விட்டேன். அது ஒரு மாறி கிடைக்கும் ஏன்டா அது சி பாப்போம். எத்தனைடா பச்சை மிளகா காட்டு. நீ அளவு பிடிக்காது. நீ 4 தடவை எழுதி போட்ட. இல்லையடா. ரெண்டு மாதிரி கிடக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டேன். ரெண்டு மாதிரி கிடக்கு. அடே ஒரு மாதிரி கிடக்குண்டவன். ரெண்டு மாதிரி இல்லடா. ஓ இது கொஞ்சம் நீட் இது பச்சை டாக் பச்சை. மூணு மாதிரி கிடக்கோ. 4 மாதிரி கிடக்கு. நீ ஒரு மாதிரி கிடக்குண்ட. காருக்கு போன மாதிரி கிடக்கு வாங்கி இப்படி எல்லாம் இதெல்லாம் காவலா இருக்கு. விட்டு வாடா. என்ன 2 விட்டு வேணுமா? ஓகே. வெட்டினா அந்த துண்டு அடுத்தா வந்துடும் அடுத்ததுக்கா. அப்புறம் அடே நாங்க செய்து காட்ட மாட்டோம்டா. நல்ல வழியா நீ வெட்டு நான் காட்டுறது செய்து காட்டினா அப்புறம் பிரச்சனை நம்பியில வாங்குவீங்க. மனசுக்கு அறிவுடா வேற செய்ய தெரியாதுன்னு இல்ல செய்ய வேண்டாம் இருக்கிறேன். வாங்க போற வேற எப்படி விட்டுறோம் விட்டு பச்சை நாகராஜ் கை இது உடைக்குங்க வேணாம எரியுங்க வேணும் கை பட்டா எரியும் வேணாம் ஒரு மாதிரி அப்பதான் பச்சை மிளகா வெட்டுறேன். இது வேற எக்ஸ்போர்ட் ஆயிட்டா மாதிரி எப்படி விட்டுறாங்க எக்ஸ்போர்ட் ஆயிட்டோம். என்ன கிராபிக்ஸ் கார்டு பாவிக்கிற நீ? இது சிலருக்கு மட்டும்தான் பழங்கும் இந்த காமெடி. காமெடி இல்லாம அப்படித்தான்டா அறிவுபூர்வமான காமெடிகள் போடுவான் மேடாப்ப. அப்படி பிடிக்காது வேணாம் நிப்பாட்டு. அட்டம் 3 தான் நான் இப்ப சரியா செய்யறேன். அது நான் சொல்லணும். இது ஒரு கலா என்ற ஒரு கலாய்க்கிறாரு கடவுளுக்கு நாங்கள் விளக்கு கொடுத்த போறோம். ஆனா விளக்கு இல்ல அப்ப என்ன கொடுத்தோம்? பாலை கொடுத்த போறோம். கடவுள் தெய்வம் தெய்வா தலைவா ஆசீர்வதிங்கள். இவர்தான் ஸ்ரீலங்கா நித்யானந்தா. நித்யானந்தா இலங்கைக்கு வந்து நித்யானந்தா. 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க இல்லாமல் வாழ்க வாழ்க. எத்தனை நாளா சொல்லுங்க நல்லா பாட்டு பாடுறான் பாடி விட மாத்தியா? என்ன நடந்தது? என்ன மாசம் என்ன நடந்தது? நாலு கலாச்சது ஒண்ணு என்ன செய்தவர் வதைக்கிறான். என்ன செய்யற என்ன மட்டுமா சங்கர் இல்லையோ? 3 பேர் தான். நீ தஞ்சே உருட்டு சிவா நீ நல்ல நல்ல கமெண்ட்டுக்கு நீ தண்டா என்ன முன்ன ஜாடி படுத்தா இல்ல என்னை முன்னை கொலையை விட்டுட்டு தான் இருக்க மாட்டுப்பட்டதான். உங்களுக்காண்டி கனடா மசாலாவில இறைச்சி கொதி தாரும் பாருங்க. கனடா மசாலாவால ஓமடா இங்க சாப்பிட பார்க்க போறியா? இதுவரை கழிஞ்சு வர இது ஒரு காமெடி வையாடே. எத்தனை நேரம் இந்த காமெடி இவ்வளவு நேரம் இந்த வசனம் சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணியா? எப்படி கலாச்சு விட்டாரு பாத்தியோ? அதான் அப்படி கலாப்பான்னு நான் நிக்கிறேன். கலாய் தான் சரி ஏதாச்சும் போறீதா நாடகம் கொண்டு வா. அடே இவன் இப்ப இருந்தவன் 2 வாய் நாடெல்லாம் முடிச்சிருப்பான் அவனை தெரியும். அடே 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 மக்களிஞ்சு வாழே அவனுக்கு தீபம் எல்லாம் காட்டிக்கிறேன்.
காட்டை கூட எண்ணெய் அப்பப்பட்ட மாதிரி கிடந்தது எனக்கு. நான் வேலை செய்திருப்பான் எண்ணெய்னு பார்த்தா இங்க இருந்தவன் மினக்கட்டு போய் அங்க இருந்து சோலை முடிச்சு. அப்படியானா நான் இல்ல. உண்மையை சத்தியம் பண்ண தெரியும். பிறந்த நாள் போய் சொல்லாத சொல்லு. எனக்கு வந்து உங்க ரெண்டு பேரும் நான் எனக்கு உங்க ரெண்டு பேரும் பிடிக்காது. எனக்கு தனுசாத்து தான் பிடிக்கும். தனுசாத்து மேல சத்தியம் பண்றேன். பா தனுசா நீ விடு விடு கையை கேமரா விடு. தயவு செய்து இந்த மொக்க காமெடியில அடிக்காத சரியா. நான் புறஞ்சிட்டுது நம்பி வைக்கிறாங்க கடை அவங்களோட. அப்போ ஏன் நம்ம இதுல இருக்கிறான்னு யோசிக்கிறாங்க. இது மசாலா மசாலா கனடா மசாலா இறதி கனடா நீங்க நீ பிக்கலாம நம்பி தரலாமா? சத்தியம் பண்ணிக்கலாம். மகராஜ கிட்ட ஒரு அடி நான் போய் சைண்ட் வர வச்சு கொண்டிருப்பேன். இப்ப இறைச்சியும் ராணும் பொடிச்சு எடுத்தாச்சு. இதால நண்பனை கொடுத்தாச்சு. அது கொஞ்சம் பிக்கி சொல்லியன்னு சொன்னா என்ன தர்ற வேலை செய்யுது. வேலை சொன்னே சோறு இல்லப்பா. உலர விட உண்டாங்க கேமரா பார்த்து என்ன உளர்றேன். உலர உலர வெள்ளச்சோறு தான் எங்களுக்கு மஞ்சள் வந்துட்டு பாத்தீங்க. நாசி செய்ய போறோம். என்ன செய்ய விட்டுறாங்க? என்ன செய்விட்டேன் வீடியோல இருக்கு. அந்த எலும்பு சாப்பிடுறேன் வீடியோல இருக்கு. எப்படி செய்யறாங்க? அவன் நெச்சுரல் ஆக்டர். எப்படி இப்ப நான் மால்ராஜுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். அடுப்பு உதவி போட்டேன்டா ஒழுங்கா அவதான் இருக்கடா. என்னடா அது எப்படி ஆவி பிடிச்சிட்டு ஆவி பிடிச்சிட்டே கடுகு என்ன என்ன பண்ண சொல்றேன். அதை பார்த்து சொல்லுவேன். என்னண்டு இது வந்துடா சீரகமோ கடுகு பெருஞ்சீரகம். அதெல்லாம் சொன்னாங்க. சீரகம் பெருஞ்சீரகம். கடுகு பெருஞ்சீரகம் பண்ண அடுத்து இருந்தா இது என்னது? இது வந்து கரஞ்சி. ஐயோ ஐயோ ஐயோ. கோமடி வாரல பழி வாங்கி நிறத்தை பாரு எப்படி அவன் கட்டம் கட்டம் வச்சுக்காண்டு. ரொம்ப கருவேப்பிடுங்க மகளே. துணி தின்னு கருவேப்பில நான் பூவை தந்தீங்க வேணாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு பேர் நீங்க திரும்பி வந்துட்டு அடுத்தது நீங்க கண்ணாடி ஒன்று வாணிங்க. பச்சை மிளகா கண்ணாடி கொண்டு வாணிங்க. அந்த வாசம் வேண்டா. ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? இப்ப அடுப்புக்கு நிக்கிறான். கண்ணாடி இவ்வளவு நேரம் நான் சிவாங்க எல்லாரும் அப்போ சண்டை கூப்பிடுனால சண்டை அடிச்சு போட்டு. அடுத்தது வெங்காயம். சிவா பூமார் நேச்சுரல் ஆக்டர். அவன் நெச்சுரல் பாடமாக்குறான்டா. அவன் யோசிக்க வந்துடுறான். அவன் 4 கிளாஸுக்கு அவன் ரெடி பண்றான். என்ன தானே அவன் இந்த சோடா கூட குடிக்கட்டு. அதை வந்து மட்டும் சோடா உனக்கு பார்க்க தெரியுது. வித்தியாசம் என்ன சோடா உனக்கு? சிவா அந்த முட்டை கண்டு எடுத்துட்டு கூழ் முட்டை சொல்றீங்க. மண்டைக்கு கூழ் முட்டையை பார்த்து அடிச்சு கொடுத்து அதான் செய்ய போறேன். அது பாக்குறாங்க வித்தியாசமா. என்னண்டு அடிச்சு உடாச்சி ஊத்தினா தெரியும். இது ஒரு பேசிக் நர்சரி பிள்ளைகளுக்கு தான் அது சரி. நர்சரி பிள்ளைகளுக்கு ஓகேடா. இது பேர் பாக்குறாங்க பேர். கொஞ்சம் அடுப்புக்கு இருப்போம். எரியிடும் அடுப்பு. கருவேப்பிலை எடுத்து நாடு. என்னடா அடே பொறுவாரு. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ சமைக்கிற, அவன் அங்க எடுத்து அரைக்கிறான். அடே ஏதாவது ஒரு வேலை செய்யடா, தயவு செய்தே சொல்றேன்னு குறை நிற்காது சரியோ. ஏதாவது வேலை செய். கருவேப்பிலை அப்படிங்கணும். அப்போ வானத்துல முட்டை கொடுக்குறா.
இப்ப முட்டை கீழே விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கு இப்ப. நல்ல முட்டை பார்த்தா நல்ல முட்டை. அது செட்னா எடா நல்ல முட்டையா? கோழி முட்டை இல்லையா இப்ப இது? இது மேல வானது இது. சொல்லு. சரி என்னன்றா உடைச்ச நீ? கோழி ஒண்ணும் விழாம இந்த கைப்பிடி குப்பையா? போன அடிச்சுக்கோ நான் விட்ட விட. பிளானிங் தனுஷ். அவிச்சு வச்ச சோறு. என்னடா அது? அவிச்சு வச்ச மஞ்சள் அப்படியா? பதி 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 சுடாது சுடாது பதி என்ன பதி? கேமராவையா? ஓ கேமரா அடே அவன் சோத்து உங்களோட வச்சுக்கொண்டு நான் மறுத்துட வாடு. ஓகே சரி பதி. வேலாறு படியா தனுஷான் சார் அவன் செய்யற வேலை இல்லை. அம்மா உரைப்புக்கு கொஞ்சம் தூள் கட்டத்துலாம் போவாங்கன்னா கட்டத்தோடு இல்லை. மிளகு தூள், மசாலா தூள், பிரச்சனையா? அடுத்த சோஸ் இந்த ரெண்டு வாட்டு. டேய் அப்ப நாங்க இப்ப கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அப்படியா? ஓமாடா சிவா நேரத்தை பாரு. நாளைக்கு அங்க போவா. சரி அடுத்து 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 11 கால் சரியோ 9 கால தொடங்கி இருப்பேன். 2 மணி அதுக்கு முடிஞ்சுது. 2 மணி அதுக்கு முடிஞ்சுது. சரி சாப்பாடு என்ன மாதிரி வரும்ன்றது அங்க போறேன் சாரன் எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. என்ன சொல்லுவோம்? என்ன சோயா சோஸ்? சோயா சோஸ்டா? சிவாண்ட சோடான்னு சொல்லு. அவரே எல்லாத்தையும் மூத்து மூடிய கழுவி எடுக்கிறாரு. ஒரே எல்லாத்தையும் மூத்தோ நைஸ். அப்படி கை வந்து தூக்கம் பாரு. கை வந்து தூக்கிச்சோ. போறேன் நான். அடுத்து அடுத்து தூக்கவில்லை. சரி பச்சை மிளகா வெட்டிட்டானுங்க. இந்தா சோஸ் ஒன்று எடுத்தாடா வட்டி. நாசிதான் கருப்பான் சோப்பாம இருக்கும் தெரியும். ஒரு சில இந்த சோயா சோஸ் விட்டோன்னா கருப்பா இருக்கும், சோஸ் விட சிவப்பா இருக்கும். ஆனா நான் சாப்பிட சிவப்பா தான் இருந்தது. அதுவும் சிவப்பா தான் இருக்கும். இதே அந்த வெள்ளையா மஞ்சள் ஆகிடும். சோத்துக்கு நாங்கள் மஞ்சள் போட்டதால மஞ்சளா கிடக்கு. இல்லாட்டி சிவப்பா இருந்திருக்கு. இந்த இல்லாட்டி இந்த கலர்ல இருக்கும். இந்த இப்ப உங்களுக்கு நாசி ரெடி ஆயிடுச்சு தெரியும். இப்ப டேஸ்ட் பார்க்க போறீங்க முதல்ல. நீங்க பார்த்தா தானே தெரியும் எல்லாருக்கும். எத்தனை பேர் வாரீங்க? இந்தா உனக்கு இங்க வா. எங்க உனக்கு காணல? எங்க அடே இவனுங்க ஆளை காணல. மாயமா போயிட்டான். ஒரு லைட்டு பின்ன தெரியாது. கொண்டா முன்னு கொண்டு வா அல்ல வா. அதுக்கு சாபா பிடிச்சி கொண்டா தெரியும். இந்தா இந்த கை பக்கத்துல இந்த நாசியை டேஸ்ட் பார்த்து சொல்லணும் நீ. சரியா? எங்க சாப்பிட உனக்கு காண? டே எங்க ஓடிட்டாண்டே? நாளை தான் போகணும். அஞ்சு வாடா நக்கல் என்னமா கூட. அவன் என்னது வெயிட் பண்ணுறேன். அப்படியும் அவனால டேஸ்ட் அப்படியா சொல்லல. நான் சொன்ன அப்புறம் சொல்லுவேன். சரி சொல்லு. சரி நீ சொல்லு. நல்லா இருக்கு. உரைக்குது. நாசின உரைக்கும் மேடா. நாசின உரைக்கும். அந்த ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வருதா? தூள் அடிக்குது. தூள் அடிக்குது. தூளா? மிளகு தூள். இப்படி என்ன செய்யற? எப்படி வெட்டுற மாதிரி சிலிண்டர்? நான் இருந்து பேர் வைக்க போறேன். என்ன உனக்கு வெங்காயம் பண்ற மாதிரி உள்ளி சிவா. உனக்கு நாங்க என்ன வைக்கிறது? வெட்டி மகள் அழகன் ராஜ் தான். மலைச்சாரல் கேரட் கரச்சாரல். அப்படியே கரச்சாரலா? ஓ கரச்சாரல். அது அப்படியே தூவி வெங்காய சாரல் தான் அடிக்குது. அதுக்கு வெங்காய சாரல் அது மாறி வெட்டுப்பட்டு கலந்து விடுது. அப்படியே கலந்து விட்டா சரி. கட்பிடிச்சிட்டேன். கிரிக்கெட் பிளேயர் எனக்கு தெரியுமாடா. சுட சுட நாசிக்குறாங்க. பாசிக்குறான்னு வரேன். நாசிக்குறாங்க ரெண்டாவது மலேசியன் டிஷ் இது.
மாசா சொல்றடே யார் அந்த மபுஜா மேட்ச் போங்க இதுல வந்து கொள்ளுங்க சிவா சிவா என்ன சிவா போலோன்றியா அவனே அடியா ஆமா ரெடிடா தேங்க்ஸ் என்ன செய்யற நீ கை வைக்க சாப்பிட கை வைக்காம பாரு சிவா இந்த வாக்கு என்ன வேணும்டா நீ தான் தெரியுமா சொல்லி அனுப்பி போடுறா அவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அதான் இவனுக்கு ஏத்து சூடு போறான் அதுல நீ மாடு மேல தின்னு அத பேசாம இருக்கிற ரெடியா ஓகே 1 2 திருச்சூர் நீங்க ஓடிடுவீங்களா போட்டோ ஓட்ட படிக்கல சொன்னோடா அந்த அடிச்ச வேகத்துக்கு கேக்கு எப்படி இருக்கு போட்டோ எடுங்க மகள் லைட் படிங்க மகள்ராஜ் என்ன லைட் ஒழுங்கா படிங்க வேண்டாம் மகள்ராஜ் பேய் கூட சத்தம் கேக்குறா வயிற்றுக்கு சத்தம் கேக்குது பசிக்குதா உனக்கு குறுன்னு கேக்குது சத்தம் பேய் போயிட்டு வயிற்றுக்குள்ள இப்படி தண்டது 12 மணிக்கு பேய் துரியிற நேரம் தான்டா 12 மணிக்கு நாசிக்குறான் அடே மலேசியால எத்தனை மணி சொல்லுவோம் 8 மணியா அப்ப அங்க சாப்பிடுற நேரம் அந்த நேரத்துக்கு உனக்கு தாண்டா மலேசியால சொந்தக்காரர் இருப்பீங்க இல்ல அவரோட 100 மணிக்கு உனக்கும் மலேசியாக்காரங்க எத்தனை மணி தெரியுமா உனக்கு எப்படி டெண்டா நல்ல சீரன் 12 மணிக்கு யாராவது சமைச்சு தருவான் உனக்கு ஒரு சமையல் வீடியோ 12 மணி என்ன ஆறு எடுத்தாலும் இப்படிதான் இருக்கிறீங்க ஆராய்ச்சி ஒருத்தனா சென்னை டைம் பஞ்சோ இல்ல ஒரு அடே நாங்க இரவு சமையல் பார்த்து முக்கிய யாரும் என்ன சொல்லுவா மகளே என்ன சொல்லு நீ வேலை போற படிக்கண்டா அப்ப இரவு தான் நீ வருவ உனக்காண்டி நான் கஷ்டப்பட்டு எல்லாம் உதச்சி வேண்டி ரால் வேண்டி அப்படி வேண்ட முடியாட்டி வீட்டுல இருக்கிற ஆளை கொண்டு வந்து உனக்கு செய்து தரேன் அடுத்தது ஊற்றி பார்த்தா ஏன்டா அந்த மஞ்சள் கருவு முடியாம ஊத்துறாங்க இந்த காலத்துல போய் ஊத்திடலாம் 3 முட்டை இதா இருக்கும் கூட போயிடும் அப்படியா அதுக்கு அப்படியே மிளகு தூள மழை சாரமே தூவாமைக்கு மிளகு மாதிரி தூவி அப்படியே எப்படி இருக்கு ஏன்னா நீ சாப்பிடு விடதான் போட்டேன் நீ 3 அமைச்சுக்கிறீங்களா நீ அந்த புட்டு கோத்தெல்லாம் சாப்பிட்டா இல்லடா வயிறுல இடம் இல்ல நீ ரெண்டு ஒன்றை சாப்பிட சொன்னாங்க நாங்க ரெண்டு ஒன்றை சாப்பிடுவோம் 2 பேரும் புட்டு கோத்து சாப்பிடுங்க இல்ல நான் சாப்பிடல சரி இப்ப நாங்க செய்த நாசிக்குறாங்க மீனை பாத்தீங்க சொன்னா முட்டை பொரியல் இருக்கு உங்களோட மேல தான் வைக்கணும் ஆனா நாங்க செய்த பிள்ளை கொஞ்சம் மட்டும் இறங்கி வந்துட்டு எங்கடா உண்டக்கான் இது 3 தாங்க வேஞ்சிடுவாங்க நானும் மறந்து சாப்பிடல எனக்கு நாங்க நீ கூட மகராஜ் பர்த்டே பார்ட்டி வச்சது எனக்கு மகராஜ் அப்ப இது வந்து நாங்க அவாய்ட் பண்ணலாம் இது உண்மை சொல்லத்தான் பண்ணாங்க அப்ப அதான் நான் சாப்பிடல அரவாசி மட்டும் மட்டும் சாப்பிடுறேன் தெரியுமா மகராஜ் எங்களுக்கு பாட்டி வைக்க ஜோசிக்கார் முதல் நாள் வச்சுட்டாரு ஓ அடே நீங்க எப்படி அப்படி என்ன கிடக்கு அது கலர் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஏன்டா சோறு மஞ்சள் சோறு வழியெல்லாம் கலர் மிஸ் ஆகுது நீ கலர் கரெக்ஷன் பண்ணிவிடு கலர் கரெக்ஷன் பண்ணிவிடு கலர் கரெக்ஷனா சரி எடுங்க கிட்ட வந்து எடுங்க நீங்க காட்டுங்க டாய் இந்த அடே உன்ன எடுக்கணும் கூட இந்தா நாங்க செய்தாலும் நாங்க சொல்லல அது உண்டு சாப்பாடு சுவா வந்து வாயை அடைச்சு போட்டுது வாயை அடைச்சு போட்டுது அது கதைக்காம இருக்க நல்லா நாசிக்குறாம பண்ணிக்கிட்டா அதான் இன்றோல 5 நிமிஷம் வச்சுட்டா 3 நிமிஷம் வச்சுனாங்க 3 நிமிஷம் நாசி மூக்கன் தொட்டு காண்டி போட்டு இப்ப எப்படி கேட்கறது நீ உண்மையா உரைப்பா இருக்குது அந்த சோசன் டேஸ்ட் உலகம் வைக்கிறாங்க சிவா சொல்லு மருத்துவ சொல்ல நல்லா மருத்துவ சொல்லும் அங்கிட்டு போவாங்க என்ன நாசிக்குறாங்கடா உழைப்பெல்லாம் நல்லா இருக்கு உழைப்பு செம்மையா இருக்கு உழைப்பு மற்ற வந்து மேலே பொறிச்சு வச்ச முட்டை தான் நல்லா இருக்கு செய்து சாப்பிட அதுக்கு வர ராடு பத்தி நான் பொறிச்சுதானடா அது சரிடா அது ஒத்துக்கொள்றா நீ தான் பொறிச்ச நீ என்ன செய்த நீ சொல்லு என்ன கிடக்கு நீ என்ன சொன்னி நாசி நீ செய்த நீ அவன் சொல்லக்கூடாது அது வேணா பொறிச்ச இறைச்சி இதை பற்றி நான் சொல்லக்கூடாது சரி ஒத்துக்கொள்றேன் அப்ப மகராஜ் என்ன சொல்ல போறான் நான் அப்ப ஒன்று போய் சொல்ல மாட்டேன் என்ன முழுக்க நான் தானே செய்தது அப்ப நான் சத்தம் போடாதான் இருப்பேன் சொல்லு 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 நல்லா இருக்கு சாப்பாடு சொல்லு 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 எல்லாம் நான் தான் செய்தது நல்லா இருக்குன்னு அவசியம் இதை நான் ஒரு காலத்துல சொல்லல
நான் எதுக்கு சொல்றேன் அதான் இதுக்கு ஏன் சொல்றது தெரியுமே பாக்குறாங்க தெரியுமாடா உண்மையா செய்யறது தெரியும் அதான் செய்தவன் எங்க இருந்தவன் சுத்தி இருந்த எல்லாம் காட்டினாங்க அவன் அப்செட்டா இருக்கா நம்மளை வதைக்க கூடாது சொல்லிதான் தெரிய கூட ஒண்ணு இல்ல நீ வகைமையாதான் தெரியுமா கைப்பற்றி போட்டா உண்மையாவே எனக்கு தனிப்பட்டது எப்படி இருக்கு நல்லா இருக்கு உரைப்பு என்ன கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு உரைப்பு கொஞ்சம் குறைச்சி தான் போட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நாசியில் தானே உரைப்பு பட் இது சாப்பிட்டா அப்படி உரைக்கும் அந்த அளவுக்கு இருக்கு அது கொஞ்சம் அளவா இருக்கு உரைப்பு அளவான கூட தான் நல்லா இருக்கு ஏதோ மிஸ் ஆகுது என்ன என்ன மிஸ் ஆகுது கொண்டு சாப்பிடுறது மிஸ் ஆகுது என்ன நான் சொல்லுவேன் என்ன மிஸ் ஆகுது மகள்ராஜின் அன்பு மிஸ் ஆகுது எத்தனை மணி இந்த இப்ப 12 மணி 1 மணியுமா இருக்காது ரெண்டு கையிலையும் காட்டுவாங்க ரெண்டு கையிலையும் சாமான் ஒரு கையில கேமரா ஒரு கையில 24 நள்ளிரவு நேர நாசிக்குறாங்க எப்படி நானா வரணும் நான் இரவு வந்தேன் என்ன நள்ளிரவில் நண்பன் செய்த பிரியாணி நீ சொல்லு மலேசியா இப்ப நேரம் சொல்லி பார்ப்போம் 8 மணி என்ன மிஸ் ஆகுதுன்னு குடிக்கிற தண்ணி மிஸ் ஆகுது மலேசியா இப்ப 8 மணி சரி மலேசியா நேரத்துக்கு விலங்கு நேரத்துப்படிதான் இப்ப எத்தனை மணி 12:24 அங்க சாப்பிடுற நேரம் தான்டா மலேசியன் டிஷ்ல அந்த நேரத்துக்கு தான் மலேசியால தெரிஞ்சாக்களா இருந்தா கோல் மணிக்கிறங்கடா மலேசியால பெரிய முருகனோட இருக்காரு கோல் மணிக்கா இப்ப அவருக்கு மலேசியால இப்ப முடியவே இப்ப இரவு உதவி தாண்டி ஒண்ணு சிரிக்காம இருந்தீங்களா எந்த மலேசியால பெரிய முருகன் இருக்காம கோல் பண்ண போறாங்க அடே அதை விட பெரிய இப்ப முருகனோட இதுக்கு வந்தவர் இப்ப வேல் தூக்கிட்டு நீங்க பாக்கல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா எல்லாம் சூரியன் வச்சு தான் இலங்கைக்கு போயிடும் அப்ப நாங்க கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி முன்னும் சொன்னான் எங்களோட 2 மணி 3 மணி பிந்தி வர மாட்டேங்கிறோம் பிஞ்சியா முந்தியோ பிந்தி இப்போ அவங்க முடிய போகுது 8 மணி அஞ்சு விட்டீங்க அதெல்லாம் செய்ய தொடங்க அரே இது நகைச்சுவைக்கு மட்டுமே கதைப்பது இதை நாங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம் நானும் தான் நம்பிட்டேன் இல்லை எனக்கு ஒரு யோசனை முதலும் 8 மணி என்றோம் இப்போ 2 மணி அதுக்கு முதலும் அப்புறம் திருப்பி 8 மணி என்றான் அடேஜி இது இதுக்கு இருக்கிற யாராங்க இப்படி குழப்பம் அப்படி வேற முதல்ல இறைச்சி எல்லாம் நான் இது அப்போ சாப்பிடுங்க எனக்கு ஏதோ ஒன்று தட்டுது ஏதோ ஒரு மாய் கிடக்கு இன்னும் ஒரு வித்தியாசமாக கிடக்கு உப்பு தான் கண்டுபிடிச்சா அல்வா மிக்சர் மாய் கிடக்கு எல்லாம் மிக்சரா அந்த தூள் சத்தியமா அப்ப எல்லாம் மிக்சர் இதை கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு எனக்கு எல்லாம் மிக்சர் தொடர்பு இல்லை தெரியும் சாப்பாடே எல்லாம் மிக்சரோட போடுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் இது நாங்கள் சாப்பிட வந்தோம்னா என்ன நடந்திருக்கோம் வச்சு நாளைக்கு விடிய வச்சு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சு சூடு காட்டி சாப்பிட்டு முடிக்கலாம் நல்லா முடிக்கலாம் இந்த இதுக்கு தட்டன் இருக்கா இதுக்கு ராடுகள் இல்லாமல் வரும் உண்மை தட்டு உனக்கு அடியில் அடிச்சு வச்சுனானே நான் ராடு தம்பி உனக்கு அங்கே வந்து இதுக்கு வரக்கூடாது எனக்கு வேணாம் எடு நீ எனக்கு இது கிடக்கு எனக்கு தாராளமா புதிய இதெல்லாம் என்ன இதுகள் எல்லாம் எடுக்கா கொஞ்சம் சொல்லுவான் எனக்கு வேற உண்டு சொல்லுவேன் நீ அது எஞ்சு இது பயப்பு என்ன சொல்லு இது சாப்பிட எனக்கு ஒன்று தோணுது அடிக்கிற வெயிலுக்கு சுடாச்சூர் ஒரு கப் தண்ணி சேத்தனி தண்ணி வந்துட்டு சேத்தனி எப்படி உழைப்பான சாப்பாடு சாப்பிட்டா இவனடா போட்டு மிதிக்கிற முடி தோணும் அந்த காமெடி ஞாபகம் இப்ப இந்த காமெடி காமெடியோடா இந்த காமெடி நல்லா இருக்கா இப்படி நீ உனக்கு சமைச்சு தருவாங்க உனக்கு இந்த பேர் வந்து பிரியாணி சங்கர் இல்ல நாசி சங்கர் நல்லா இருக்கா மகன்ராஜ் தான் வாயா சொல்லி போட்டான்டா இது பண்ண என்ன செய்யறது ஜெனிவனா சொல்லு கருத்தை நீ வீடியோ கால் சொல்றேன் என்ன எப்படி சொல்லு புட்டு கொத்து வாங்கி கொடுத்தீங்க அடே புட்டு கொத்து வந்தான்டா எப்படி சொல்ல புட்டு கொத்து வாங்கி கொடுத்தீங்க ஓமடா அவன் ரசிச்சு அவளை சாப்பிடவே விளங்குது அவள் டேஸ்டா இருக்கானே எங்க நீ பொறுக்கில் வந்துட்டு வச்சிருக்க அந்த கோழி இறால் எல்லாம் எனக்கு பிடிக்காத தூக்கி தூரமா வச்சுட்டேன் மக்களிட கொடுத்துட்டேன் வந்தானே உனக்கு நான் போய் சொல்லுவேன் அந்த என்ன போய் சொல்லுவேன் நம்ம அதெல்லாம் மங்க சொல்லி இருக்கும் வயதுக்கு இருக்கு இருக்காது ஷர்ட் போட்டு மூடி வச்சுக்காது தெரியாது நீ என்ன அமைதியா இருக்க என்னமே கிடைக்கும் இந்த வாய் அடிச்சு போனேன்னு சொல்லிடுவாங்க அப்படி உண்மையோ
தச்சு ஆனா உண்மையோடா சாப்பாடு போட்டு தச்சு அவனை நீ இந்த டிப்ரெஷன் ஆகி போட்ட யாரு டிப்ரெஷன் ஆகி சொல்லு ஆ சொன்னா நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுது என்னமே அந்த சாப்பாடு ஆ மகளே நீ அமைதியா இருக்கிற இன்றைக்கு சொல்றேன் என்ன உண்டு பிரச்சனை சொல்லேன் நீ தான் ஒரு பிரச்சனை ஒரு அடி பின்ன எடுத்தது காலை அதோட ஒன்று பிரச்சனை எல்லாம் முடியும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் உனக்கு பூமியில இருந்தாலும் விடுதலை வா என்ன வேணும் நல்லா இருக்குது என்னடா பள்ளிரவு நேர நாசிக்குறாங்க அதாவது 8ஆம் தேதி சமைச்சு நாங்க 9ஆம் தேதி சாப்பிட்டோம் அடே உலகத்திலே முதல் தடவை ஒரு நாள் சமைச்சு ஒரு சாப்பாடு தந்துருக்காங்க உங்களுக்கு இப்படி தருவாங்க அவங்க சரி ஓகே அவ்வளவு வீடியோ முடிச்சுக்கணும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க மறக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே see you டாடா பாய் பாய் இந்த சமையல் முடிஞ்ச அப்புறம் நடக்கிற விஷயம் அவங்க கழுவி போட்டு இருக்காங்க ஒருத்தனை வாடா கழுவ மட்டும் கேட்டா வாராங்க இல்ல ஏய் பெரிய வேலை செய்ய விளக்கு பிடிக்கிறா மகளாச்சு இந்த வாய்க்கால ஸ்ரீ தெரியுறான் பாத்தியா ஸ்ரீகா நிமிர் நிமிர் நான் மட்டும்தான் தொட்டுட்டு வா அதுக்கு மெனச்சாச்சி இருந்தா தோணல அது வெறும் சாட்சி இல்லாத சாம்பல அடுப்பு சட்டி போட்டு துறைக்க கூடாது மனசை போட்டு துறைக்கணும் மெனசங்கடா இருக்கு மெனசங்கடா இருக்கு இப்ப எனக்கு வேலை கேட்டா நாங்க வேற மாதிரி பாதி சொல்லுவோம் நான் வீட்டு படக்க சேவல் பூவை போடுவோம் நல்லா நீங்க சமைச்சு முடிக்க சேவல் போவாங்க இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷம் கண்ணை மூடி தருவாங்க இப்படி பாத்திரம் கழுவி வருது கண்ண முடிச்சல தான் கழுவுறானா இப்ப கூட கழுவு சரியில்லை அவனை அடியண்டப்படுத்தி தாண்டி போட்டு கெஞ்சி கேட்டு நான் சிறிய போடா நான் கழுவுறேன்டா போட கழுவுறேன்டா அவன் தான் தான் கழுவி முடிக்கிறேன் சொன்னான் கெஞ்சி கேட்டதெல்லாம் அவனுக்கு போயிருக்கேன் நீங்க நான் ஒரு பொடி வைக்கணும் இல்ல அந்த கம்பி பிரஸ் இருக்கா சரி சுட்டு இல்ல அவன் கிட்ட கிட்ட இவ்வளவு அன்னைக்கு இவ்வளவு சாமான் போடைக்கே அவன் கழுவல் திறமை அவன்கிட்ட முள்ளு பிரஸ் கேட்டான் இப்ப சரியா அப்ப போறேன் ஏன் அவசரப்படுறேன் உள்ள கிடக்கான பிரஸ் இல்லையா